ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு tamilpangusandhai. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் அடுத்து யூஎஸ் கிரைசிஸான டெட் சீலிங்கை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்து PVR Inoxோட Q4 ரிசல்ட்ஸும் அண்ட் கம்பெனி கொடுத்த கமெண்ட்ரியும் பார்க்கலாம். அண்ட் அதே போல் பேங்க் ஆஃப் பரோடாவோட பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ், ஆஸ்ட்ரலோட பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ், வேதாந்தா அண்ட் ஃபாக்ஸ்கானோட ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி ரிலேட்டாக வந்த அப்டேட், அண்ட் அதே போல் டிவி டுடே நெட்வொர்க் அண்ட் இந்தியன் ஆயிலோட அப்டேட் எல்லாமே பார்த்துட்டு FIS அண்ட் DASO டேட்டா அண்ட் எனக்கு என்னோட ட்ரேடிங் போர்ஷன்லேருந்து எக்ஸிட் ஆன அப்டேட், இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயினோட அப்டேட் அண்ட் ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 112 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.61% நெகட்டிவில் 18,286 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 168 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.38% நெகட்டிவில் 43,903 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்றைக்கி ஓவரால் Nifty 50 அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே இன்ஃபோசிஸ், இந்துஸ்தான் யூனிலிவர் அண்ட் SBI தான் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் அதுவே ஓவரால் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ ஆஸ்ட்ரால், பிர்லா சாஃப்ட், அரபிந்தோ ஃபார்மா, LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் அண்ட் இண்டஸ் டவர். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ மெட்ரோபோலிஸ், REC, டொரண்ட் ஃபார்மா, ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் அண்ட் பர்ஜர் பெயிண்ட். அண்ட் இன்றைக்கி சிஞ்சின் இன்டர்நேஷனல் ஸ்டாக்கில் லாங் அன்வைண்டிங் நடந்திருக்கு. ஓகே, ஃபர்தர் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு யூஎஸோட டெட் சீலிங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது யூஎஸோட டெட் சீலிங்னா என்னதுன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் இவ்வளோ தான் பாரோ பண்ணணும் ஆர் இவ்வளோ தான் கடன் இருக்கணும்னு ஒரு லிமிட் வைக்கிறதுக்கு பேர் தான் டெட் சீலிங்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா யூஎஸோட டெட் சீலிங்கிறது அரௌண்ட் $31 trillion இருக்குது. ஸோ அப்போ யூஎஸ் கவர்மெண்ட்டோட கடன்ன்றது $31 trillion மேலே போகக்கூடாது. ஆனால் அவங்களோட கடன் இந்த சீலிங்கை டச் பண்ணிடுச்சுன்னா அவங்களோட ஃபர்தர் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்கு அவங்களால பாரோயிங் பண்ண முடியாததுனால கண்ட்ரி டிஃபால்ட் ஆகிடும்னு சொல்லலாம். ஸோ அப்படி கண்ட்ரி ஆர் கவர்மெண்ட் ஆர் எக்கனாமி டிஃபால்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஒன்று அவங்களோட எக்ஸ்பென்சஸை குறைக்கணும், இல்லை அவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் இது ரெண்டுத்தையும் பண்ண முடியலனா அடுத்த ஃபைனல் சீட் கோட் பார்த்தீங்கன்னா டெட் சீலிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் அந்த டெட் சீலிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நிறைய டிஸ்கஷன்ஸ் அண்ட் நிறைய நெகோசியேஷன்ஸ் நடக்கணும். அண்ட் யூஎஸ் நிறையா வாட்டி அவங்களோட ஹிஸ்ட்ரியில் இந்த டெட் சீலிங்கை இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒருவேளை இந்த டெட் சீலிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நெகோசியேஷன் நடக்கலைன்னா கவர்மெண்ட் டிஃபால்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஓகே, பட் ஏன் இப்போ டெட் சீலிங்கை பற்றி பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி யூஎஸோட கஜனா காலி ஆகிட்டு இருக்கு அண்ட் கடனும் ரொம்பவே ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற அவங்களோட டெட் சீலிங்கை இன்க்ரீஸ் பண்ணலன்னா அரௌண்ட் ஜூன் ஃபஸ்ட்டுக்குள்ளேயே யூஎஸ் கவர்மெண்ட் டிஃபால்ட் ஆகும்னு சொல்லப்படுது. ஸோ இதனால் யூஎஸ் பிரசிடென்ட்டான ஜோ பைடன் இந்த வீக்கெண்ட்குள்ளேயே நிறைய டிஸ்கஷன்ஸ் நடத்த போகிறதாகவும், ஆனால் பைடன் ரொம்பவே ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு அவங்களோட ஹவுஸ் ஸ்பீக்கரான கெவின் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை யூஎஸ் டிஃபால்ட் ஆச்சுன்னா அது ஓவரால் குளோபல் மார்க்கெட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். பட் மோஸ்ட்லி டிஃபால்ட் ஆகாமல் ஏதாவது ஒரு நெகோசியேஷன் பண்ணிவிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். எனிவே இது ரிலேட்டடாக இப்போ மார்க்கெட் காஷியஸாக மாறிக்கிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து PVR Inoxோட Q4 ரிசல்ட்ஸ் அண்ட் அதே போல் மேனேஜ்மெண்ட் கொடுத்த கமெண்ட்ரியை பார்க்கலாம். ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற ரிசல்ட்ஸோட டெம்ப்ளேட் வழியாக PVR Inoxோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்குறப்போ இந்த Q4ஓட ரெவன்யூன்றது போன குவார்ட்டரோட ரெவன்யூ விடவும் அண்ட் போன வருஷத்தோட Q4 விடவும் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. ஆனால் PVR Inox சேர்ந்து இந்த குவார்ட்டரில் நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 334 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா மேனேஜ்மெண்ட் கொடுத்த கமெண்ட்ரியை பார்க்குறப்போ இந்த ஃபினான்ஷியல் இயரில் அவங்களோட ரெவன்யூன்றது அரௌண்ட் 5,300 crores வந்ததாகவும், அண்ட் அதுவே இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024 அவங்களோட ரெவன்யூன்றது அரௌண்ட் 6,000 to 7,000 crores எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 180 நியூ ஸ்க்ரீன்ஸை ஓப்பன் பண்ண போகிறதாகவும், ஆனால் அதே சமயத்தில் 50 எக்ஸிஸ்டிங் ஸ்க்ரீன்ஸை அடுத்த 6 மாதத்தில் க்ளோஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது சில ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங்காக இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி லாஸ் மேக்கிங் ஸ்க்ரீன்ஸை க்ளோஸ் பண்ணுறது கம்பெனிக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அண்ட் ஃபினான்ஷியல் 2023 ஹிந்தி மூவிஸோட அண்டர் பர்ஃபார்மன்ஸும் அண்ட் அதே போல் அதிகமாக ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகாததுனாலையும் அவங்களோட ஓவரால் பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் ஆனதாகவும், ஆனால் ஃபினான்ஷியல் 2024 பைப்லைனோட ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எனிவே ஓவரால் ரிசல்ட்ஸ்ன்றது வீக்காக வந்ததுனால இன்றைக்கி PVR Inoxோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.04% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்றைக்கி டிவி டுடே நெட்வொர்க்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா Q4 ரிசல்ட்ஸ் வந்ததுமே ரொம்பவே ஃபாலோ இருந்தது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ ஆல்மோஸ்ட் 10.4% கம்மியாக இருக்குது. ஆனால் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20%லேருந்து இந்த குவார்ட்டரில் 9.8% கம்மியாக இருக்குது. அண்ட் இதனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 84% கம்மியாக இருக்குது.
ஸோ இப்படி இந்த வீக்கான ரிசல்ட்ஸ் வந்ததுமே இன்றைக்கி டிவி டுடே நெட்வொர்க்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 7.89% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து வேதாந்தாவோட அப்டேட்டை பார்க்கலாம். வேதாந்தா அண்ட் தைவானுக்கு சேர்ந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனியும் சேர்ந்து இந்தியாவில் VFSL அதாவது வேதாந்தா ஃபாக்ஸ்கான் செமிகண்டக்டர் லிமிடெட்ன்ற கம்பெனி ஆரம்பித்து செமிகண்டக்டர்ஸை குஜராத்தில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த VFSLன்ற ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனியில் வேதாந்தாவுக்கு 63% ஸ்டேக் இருக்குது. அண்ட் அதுவே ஃபாக்ஸ்கானுக்கு 37% ஸ்டேக் இருக்குது. அண்ட் இனிஷியலாக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி வந்து 66,000 crores இன்வெஸ்ட் பண்ணி குஜராத்தில் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை செட்டப் பண்ண போகிறதாகவும் அண்ட் டோட்டலாக 1.54 lakh crores இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதாவும் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ எக்கனாமிக் டைம்ஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனிக்கு கவர்மெண்ட் வந்து சீக்கிரமாகவே அப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சீனியர் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து எக்கனாமிக் டைம்ஸ்க்கு சொன்னதாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி வந்து 40 nanometer சிப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண போகிறதாகவும் ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ அது நடந்ததுமே நாங்கள் அப்ரூவல் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபருக்கு இந்த VFSLன்ற ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி வந்து 2 கம்பெனிஸோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதாகவும் அதாவது குளோபல் ஃபவுண்ட்ரிஸ் அண்ட் ST மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்ன்ற கம்பெனிஸோட டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபருக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதாகவும் அண்ட் அந்த 2 கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ் என்னவோ சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க போட்ட டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்டை ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த 2 கம்பெனிஸை இந்த VFSLன்ற கம்பெனியில் ஸ்டேக் அக்வயர் பண்ணுறதுக்கும் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சஜஷன்ஸ்க்கு அந்த 2 கம்பெனிஸ் பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணதாகவும் ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்ததுமே இந்த ஓவரால் ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனியோட அப்ரூவலை கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி வேதாந்தோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.97% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இந்தியன் ஆயிலோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. அதாவது அவங்களோட ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ என்னவோ ஆல்மோஸ்ட் 1% டவுனாக இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது போன குவார்ட்டரில் 448 crores நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த குவார்ட்டரில் 10,058 crores நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ்ன்றது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது போன குவார்ட்டரில் 1.8% இருந்த மார்ஜின் இந்த குவார்ட்டரில் 7.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி இந்தியன் ஆயிலோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.33% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து பேங்க் ஆஃப் பரோடாவோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது ஆல்மோஸ்ட் 33.8% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது போன வருஷம் இதே Q4ல் அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,778 crores இருந்தது. அது இந்த Q4ல் 4,775 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஈவன் அவங்களோட அசெட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதாவது போன குவார்ட்டரில் 4.53% இருந்த கிராஸ் NPA இந்த குவார்ட்டரில் 3.79% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் அதே போல் நெட் NPAன்றது 0.99%லேருந்து 0.89% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஓவரால் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி பேங்க் ஆஃப் பரோடாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.44% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து ஆஸ்ட்ராலோட Q4 ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவாக இருந்தது. அதாவது ஆஸ்ட்ராலோட இந்த Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8.3% அதிகமாக இருந்தது. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 43% அதிகமாக இருந்தது. அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 15.3%லேருந்து 20.6% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் இப்படி ஓவராலாக ரிசல்ட்ஸ் நல்லா இருந்ததுனால இன்றைக்கி ஆஸ்ட்ரலோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 5.69% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து FIS அண்ட் DISஓட டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கி FIS பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,406 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS வந்து 886 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட ஓவரால் MTM ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் 24,900 rupees இருக்குது. ஆனால் என்னோட நிஃப்டி போர்ஷன்லேருந்து பாதி ப்ராஃபிட்டே இன்றைக்கி புக் பண்ணிட்டேன். அதாவது 500 குவான்டிட்டிஸ் இருந்த நிஃப்டி போர்ஷன்ஸ்லேருந்து 250 குவான்டிட்டிஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். அண்ட் அதுவே IndusInd பேங்க்கோட என்னோட போர்ஷன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அண்ட் அதுவே இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமிடியட்டாக 18,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா 18,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக பில்டாக இருக்குது. அண்ட் அதே போல் புட் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமிடியட்டாக 18,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் அண்ட் அதை தாண்டி 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் அதிகமாக பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்ப அடுத்த நிஃப்டியோட ரேஞ்சுன்றது 18,000லேருந்து 18,700க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் திங்ஸ் டோன்ட் கோ ஆஸ் பிளான்ட் அண்ட் இட்ஸ் கால்ட் லைஃப். ஓகே, இது ரிலேட்டடாக உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், குட் பை.